அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆமா, பச்சை மிளகாயா வெடிச்சது? உருப்படியா பேசு. குக்கர் நல்லா காயிட்டோம். ஒரு தேவைக்கேத்த கடல் எண்ணெய், சுத்தமான செக்குல ஆட்டினா கடல் எண்ணெய். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. கூடவே நெய் சேர்த்துங்க. தேவைக்கேத்த எண்ணெய் நெய்யில் உங்களுக்கு தேவைக்கேத்த 5 பச்சை மிளகா. நான் வெறும் எண்ணெயில் பச்சை மிளகா போட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடிடுவேன். கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் போட்டலாம். சின்ன வெங்காயம் தலைவடிச்சிருச்சு. என்னை சுட்டுட்டாங்க, 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 சுட்டு கொண்டுட்டாங்க. மன்னிச்சிருங்க, என் உயிருக்கு உத்தரவாதம் அதை அப்படி எடுக்கிறேன். சாவு அடிக்கிறாங்களே என்னைய. ஒரு பிஞ்ச் சர்க்கரை, அந்த பாயா இருக்கணும்டா. தக்காளி 2 தக்காளி, மீடியம் தக்காளி 2. எதுவுமே நல்லா வதக்கி நீங்கள் செய்வீங்கன்னா, பொறுமையாக சிம்பிளாக செய்வீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். என் மூஞ்செல்லாம் வெடிக்கும் நீ செய்யறதுல. இந்த வதக்கும் போது கல் உப்பு, தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டுங்க. இது வந்து டைரெக்டாக எண்ணெயில் போடக்கூடாது. எப்போவுமே கசப்பு தன்மை வரும். வெங்காயம் போடும் போதே நான் போடணும், நான் மறந்துட்டேன். அதாவது தக்காளி போட்டோன்னே இது போடுறேன். ஸ்பைசி ஒரு 2 இலை கல்பாசி. கல்பாசியா? கடல் பாசியா? கடல் எடுத்து வந்தியா? அறிவாக பேசு. கடல் பாசி, 2 பட்டை, அன்னாசி பூ, ஜாதிபத்திரி, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய். இதுதான் போடுறேன். தேவைக்கேற்ப நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? பொட்டேட்டோ உங்களுக்கு என்ன காய் வேணால் போட்டுக்கலாம், போடாமல் கூட பண்ணலாம். ஆனால் இதில் மட்டும் வந்து கரைப்பிள்ளையோ கொத்தமல்லியோ சேர்க்காதீங்க. அது ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும். எங்கள் வீட்டில் வந்து ரம்பை இலை இருக்குது பாருங்கள், அதுதான் நான் போட்டு செய்வேன். புதினா, அந்த செடி நான் காட்டுறேன். புதினாவும் ரம்பை இதை 2 தான் சேர்ப்பேன், வேறு எதுவும் போட மாட்டேன். கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட மாட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அந்த மாதிரி செய்து பாருங்கள். நான் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த ட்ரிக் மட்டும் போடுறேன். இது வெறும் மிளகாத்தூள், நாங்கள் வீட்டில் அரைச்சது. வெளில கடையிலலாம் வாங்க மாட்டோம். வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கேற்ற, உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். லெமன் புழிங்க. எங்க எடுத்து வரீங்க? மாட்டுப்பால் தயிரா இல்ல ஆட்டுப்பால் தயிரா? உண்மையை பேசு. தயிர், இந்த கரண்டியில் 2 கரண்டி தயிர் போட்டிருக்கேன். என்ன கரண்டி அது? காட்டுங்க காட்டுங்க. ஓகே. நல்லா பிரியாணி மாதிரி வாசனை வருது. நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு இது நான் லிட்ரு வச்சுருக்கேன். 1/2 லிட்ரு இருக்குது. அதில் வந்து 1.5 தண்ணி விட்டேன். அப்புறம் ஸ்லோவில் வச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு தான் இது பண்ணேன். இப்போ அரிசி போடலாம். இது எங்கள் வீட்டு அரிசி தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரிசி வீட்டிலே வளர்ந்த அரிசியா? வீட்டில் வளர்ந்த அரிசி இல்லை, கடையில் வாங்கின அரிசி.
அப்போ என்ன எங்கள் வீட்டு அரிசின்றீங்க? நம்ம வீட்டில் பிரியாணி அரிசி இல்லை, வீட்டு அரிசி சாப்பிடும். நான் வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் நல்லாவே உண்மையை பேசு. நல்லா சமைப்பாங்க எங்கள் வீட்டில். இப்போ வந்து மூடிட்டு ஸ்டீம். நீங்கள் மறக்காமல் இந்த பாவக்காய் குழம்பு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. சீரியஸ்லி 2 ஸ்டீம் முடிஞ்சப்பறம் வெறும் பிளேட்டு காட்டுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டேன்னு சொன்னேன். லீஃப் அப்படியே போயிடுச்சு. இது அழகான ரம்பா லீஃபு. அது சொல்லிட்டாங்க. எடுத்தால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்மெல் பார்த்துட்டே நீங்கள் பிரியாணி மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணியே சாப்பிட்லாம். ஆனால் எம்மியாக பிரியாணி இல்லை, மனசை வருத்தப்பட்டுக்காதீங்க. ஆமாம், மனசை தேர்த்திக்கணும். இந்த அம்மாவாசை உங்க கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு சார்.